கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் கால சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே நாம் அனைவரும் விரும்பி கேட்பது கிறிஸ்மஸ் பாடல்கள் தான். இந்த நிகழ்ச்சி ஒரு பாடல் நிகழ்ச்சியாக அமைய இருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது கேப்ரியேல் தூதன். கேப்ரியேல் தூதன் பிரதான தூதர்களில் ஒருவன். கேப்ரியேல் என்ற பெயருக்கு கர்த்தர் என் பெலன் என அர்த்தம். கேப்ரியேல் பொதுவாக பிதாவின் திரு சித்தத்தை அறிவிப்பவனாக வேத புத்தகம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. தானியேலுக்கு அவன் தரிசனத்தை விளக்குபவனாக கேப்ரியேல் தூதன் காணப்படுகின்றான். புதிய ஏற்பாட்டில் யோவானின் பிறப்பை சகரியாவுக்கு முன் அறிவித்தான். கன்னிகையான மரியாளிடம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமான இயேசு கிறிஸ்து அவள் மூலமாக உலகில் மனிதனாக பிறக்கிறார் என்ற மாபெரும் சத்தியத்தையும் மனுக்குலத்திற்கு மிகுந்த சந்தோஷம் தரும் நற்செய்தியையும் கொண்டு வந்தான். நாமும் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு கொடுத்த நற்செய்தியை சொல்லி நற்செய்தியாளர்களாக மாறுவோமா? ஞானவான்களே, பிதானவான்களே,
என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நாடோ. என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நாடோ. என்ன இது வானம் பூமியோ. உன்னதமே நீளும் பொறுமை கிருபாசனத்துறை பூவதி வந்ததே அதிசயமா. பொறுமை கிருபாசனத்துறை பூபதி வந்ததே அதிசயமா. என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நாடோ. என்ன இது வானம் பூமியோ. விண்ணவராருமல்ல மாறில்லாத ஈரில்லாத வல்லமை தேவன் உள்ளில் கிடக்கிறாராம். மாறில்லாத ஈரில்லாத வல்லமை தேவனை உள்ளில் கிடக்கிறாரா. என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நாடோ. என்ன இது வானம் பூமியோ. நந்தறியாதே மாயம் என்ன உனக்கு சொல்லவோ வந்தவர் மணவாளன் அல்லவோ. மாயம் என்ன உனக்கு சொல்லவோ வந்தவர் மணவாளன் அல்லவோ. என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடன் நாடோ. என்ன இது வானம் பூமியோ. பெத்லஹேமுக்கு அருகில் இரவில் தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்க தேவதூதர்கள் வந்தார்கள். அந்த நாட்களில் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்படாத எளிய மேய்ப்பர்களுக்கு தான் மீட்பர் பிறந்த செய்தி முதலில் அறிவிக்கப்பட்டது. இது கர்த்தரின் அன்பையும் குறிப்பாக தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிப்பதையும் வெளிப்படுத்துகிறது. மேய்ப்பர்கள் இயேசு பிறப்பின் செய்தியை பிரசித்தப்படுத்தினார்கள். இது இயேசுவின் பிறப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்குமான நற்செய்தி என்பதை குறிக்கிறது. மேய்ப்பர்கள் தங்கள் மந்தையை மிகுந்த கவனமாக பாதுகாப்பது போலவே யோவான் 10:11 சொல்லப்பட்டபடி நல்ல மேய்ப்பராகிய இயேசுவும் நம்மை தீமையை நின்று விலக்கி
பாதுகாத்து வழிநடத்துகிறார். மேய்ப்பர்கள் பலிக்குரிய ஆட்டுக்குட்டிகளை கவனிப்பவர்கள். தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிற இயேசு மனுக்குலத்தின் மீட்புக்காக பலியிடப்பட்டார். கிறிஸ்துவின் அன்பும் இரட்சிப்பின் செய்தியும் ஏழைகளுக்கும் தாழ்மையானவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் முதலில் கிடைக்கும் என்பதற்கான சக்தி வாய்ந்த அடையாளங்களாக மேய்ப்பர்கள் உள்ளனர். இதுவே கிறிஸ்துமஸ் செய்தியின் சாராம்சம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மனுக்குலம் முழுவதும் பரவி கிடக்கும் மரண இருளை இயேசு என்ற வெளிச்சத்தால் விரட்டும் நம் முழுநேர ஊழியர்களை உங்கள் அன்பின் ஈகைகளால் ஆசீர்வதித்திடுங்கள். கிறிஸ்மஸ் காலங்களை அவர்களும் மகிழ்வுடன் கொண்டாட உதாரத்துவமான காணிக்கைகளை இரட்டிப்பாக்கிடுங்கள். உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் பண்டிகை கால சந்தோஷங்களும் சமாதானமும் பெருகுவதாக. சாஸ்திரிகளை குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் மட்டுமே நாம் வாசிக்கிறோம். தங்களுக்கு சொந்தமல்லாத ஒரு ராஜாவை அவர்கள் தேடினார்கள். பிறகு இருக்கும் ஒரு ராஜாவை சந்தித்து அவரை கௌரவிக்க இந்த புறதேசத்தினர் ஒரு தூரமான பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் நட்சத்திரங்களை தேடி சென்ற ஜோதிடர்களாக இருந்திருக்கலாம். இயேசுவை தேடிய இந்த மனிதர்கள் ஏசாயா 47, 13 முதல் 15 ஆகிய வசனங்களில் பல முறை கண்டனம் செய்யப்பட்ட அதே வகையை சேர்ந்தவர்கள். அவர்களின் இறை நம்பிக்கை மாய வழிபாட்டிற்கு உரியது. ஆனாலும் ஏசாயா 60ஆம் அதிகாரம்
3 மற்றும் 6 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவடையத்தக்கதாக அவர்கள் இயேசுவை தேடினார்கள். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இவர்கள் வரிசையில் புற இனத்தாராகிய நாம் இந்த இயேசுவை அறிந்தவர்களாக அவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் அது தேவ கிருபையே. தாலேலோ 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 தாலேலோ. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. 8 திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. 8 திசை இருப்பவரும் ஓடி வாருங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. தாலேலோ 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 தாலேலோ. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. ஏரோது ராஜாவாய் இருக்கலாமுங்க, இவர் சர்வலோக ராஜாவாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏரோது ராஜாவாய் இருக்கலாமுங்க, இவர் சர்வலோக ராஜாவாம் தெரிஞ்சுக்கிடுங்க. பார்வோனின் சேனையெல்லாம் முங்கி போச்சுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. பார்வோனின் சேனையெல்லாம் முங்கி போச்சுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. தாலேலோ 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 தாலேலோ. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. யூத மத தலைவர் என்று நினைக்காதீங்க, உங்க மதங்களுக்கு ஜீவனாடி இவர் தானுங்க. யூத மத தலைவர் என்று நினைக்காதீங்க, உங்க மதங்களுக்கு ஜீவனாடி இவர் தானுங்க. உப்பு இல்லா உபதேசங்கள் தேவைதானாங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. உப்பு இல்லா உபதேசங்கள் தேவைதானாங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. தாலேலோ 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 தாலேலோ. சின்ன சின்ன பிள்ளை என்று நினைக்காதீங்க, இது சொன்னபடி நீங்களும் நடக்கணுங்க. படிப்பு பவுசு ஜாதி நாடு பார்க்காதீங்க, இந்த பிள்ளை முன்னால் எல்லாம் சமம் தெரிஞ்சுக்கிடுங்க. படிப்பு பவுசு ஜாதி நாடு பார்க்காதீங்க, இந்த பிள்ளை முன்னால் எல்லாம் சமம் தெரிஞ்சுக்கிடுங்க. புதிய ஒரு சமுதாயம் பிறக்க போகுதுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. புதிய ஒரு சமுதாயம் பிறக்க போகுதுங்க, நம்மை வாழ வைக்கும் பிள்ளை இது கண்டு கொள்ளுங்க. தாலேலோ 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 தாலேலோ.
அன்பான நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்ட கிறிஸ்மஸ் பாடல்கள், குறுஞ்செய்திகள் உங்கள் இதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். இயேசுவின் பிறப்பில் நற்செய்தி சொல்ல ஆண்டவர் தன் பிரதான தூதன் காபிரியேலை அனுப்பினார் என்று பார்த்தோம். மிக எளிமையான மேய்ப்பர்களுக்கும் செல்வந்தர்களாகிய சாஸ்திரிகளுக்கும் அது ஒரு உன்னத நற்செய்தியே. இன்றும் கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சியான காலங்கள். புதிய ஆடைகள், டெக்கரேஷன்ஸ், ஸ்டார், கீதபவனி, விதவிதமான கேக்குகள் என உலகமே களை கட்டி காணப்படும். ஆனால் கொண்டாட்டத்தின் காரணராகிய இயேசுவை மறந்து விடுகிறோம். அவர் மனிதனாக பிறவாவிடில், சிலுவையில் தொங்கி மரிக்காவிடில் நமக்கு மறுவாழ்வு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. பாவத்திலிருந்து மனுக்குலத்தை ரட்சிக்கவே இயேசு வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிப்பின் மகிழ்ச்சியையும் நித்திய வாழ்வையும் அடைவார்கள் என்று நற்செய்தியை விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் அறிவித்து வருகிறது. கிராமங்கள் தோறும் நற்செய்தி அறிவிக்கும் ஊழியர்களால் முதல் கிறிஸ்மஸ் கொண்டாடும் 124 கிராமங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசு மீண்டும் வருகிறார். இனி இரட்சகராக அல்ல, ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக வருகிறார். இயேசுவை அறிந்த நாம் அறியாதவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போமா? இந்த நற்செய்தியை அவர்களுக்கு சொல்வோமா? ஒரு கிராமத்தை தத்தெடுத்து மாதம் 4000 ரூபாய் கொடுத்து தாங்குவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கம் இந்திய தேசத்தில் 29 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் 337 மொழி மக்கள் இனங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் 1,00,000 கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர். வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர். இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள். உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும். ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும். தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசீர்வாதங்களை கொண்டு வரும். வாருங்கள், தேசத்தின் சேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க
அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வரும் வியாழன் அன்று இதேபோல் ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்ப இருக்கிறது. மறக்காமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.